உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காலடியும் தவறுதா? இறுதியில் அந்த இலக்கை அடைய முடியாமல் போகுதா? கவலையே படாதீங்க, இந்த வீடியோ உங்களுக்காக. அன்புள்ளங்களுக்கு வணக்கம். ஹோப்ஃபுல்லி எல்லாருமே செம்மையாக இருக்கீங்க நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா? பச்சையாக இருக்கும்போதே நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கணும். அப்படியே சும்மா வெளியே வந்தேன். ஸோ ஒரு வீடியோ இங்கே அவுட்டோரில் ஷூட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்கலாங்கிறதுக்கு தான் இந்த வீடியோவை நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் தென் இந்த வீடியோவில் கேமரா கொஞ்சம் ஷேக்காக இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, மற்றபடி ஆல் ஃபைன். ஸோ வளவலன்னு பேசாமல் வாங்க கண்டென்ட்குள்ளே போயிடலாம். இந்த வாரத்தோட கண்டென்ட்டில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கோல் செட்டிங். அந்த ஒரு இலக்கு அப்படி இல்லைன்னா அந்த கோலை நோக்கி நம்ம எடுத்து வைக்கிற அடிகள் கரெக்டாக எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு கண்டென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ட்ரெடிஷ்னல் அப்படி இல்லைன்னா யூஸ்வலாக எப்படி நம்ம கோல் செட் பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ உங்கள்கிட்டயே கேட்குறேன், நீங்கள் எப்பயுமே ஒரு கோலை செட் பண்ணணும், அதை அச்சீவ் பண்ணணுன்னா அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுப்பீங்க? என்ன புதுசாக எடுத்துட போகிறேன், ஸோ என்ன கோல்? சிம்பிளாக இந்த வருஷத்தில் நான் இத்தனை கிலோ குறைக்கணும்னு நான் நினச்சேன்னா இத்தனை கிலோ குறைப்பேன், அதுதான் கோல். அதை நோக்கி என்ன ஸ்டெப்ஸ் அப்படி இல்லாட்டினா ஆக்ஷன்ஸ் பண்ணுவேன்னா, டெய்லிக்கும் நான் எக்ஸசைஸ் பண்ணும், 1 மணி நேரம் டெய்லிக்கும் நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத பிளான் போடுவேன். தென் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், எத்தனை நாள் இந்த பிளானை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணியிருப்பீங்க? ஆன்சர் வருதா? இப்படி தான் நானும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் எனக்கு அது செட் ஆகலை. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு நாள் விட ஆரம்பித்தேன், அதுக்கப்புறம் 2 நாள் விட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் படிப்படியாக அந்த ஒரு கில்ட்டினஸ் இருக்கும்ல, ஸோ அந்த ஒரு கில்ட்டினஸ்னாலேயே நான் கம்ப்ளீட்டாக அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். எண்டப் கொஞ்சம் மாதம் கழித்து யோசிச்சு பார்த்தா, நம்ம இந்த ஒரு கோல் வச்சுருந்தோம், கடைசியில் அதை அடைய முடியலன்னு மனசு ஃபுல்லாக வருத்தம் மட்டும்தான் இருந்தது. ஸோ ஹோப்ஃபுல்லி இது உங்களுக்கு நடந்திருக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தாலும் பரவாயில்ல, இனிமேல் அதை எப்படி நடக்காமல் பார்த்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ இதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறது ஒரு ரிசர்ச் பேஸ்ட் டெக்னிக். அந்த டெக்னிக் பேர் WOOP. ஸோ இந்த ஒரு ஊப்புங்கிற டெக்னிக்கை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது டாக்டர் கேப்ரியலா. அவங்க பேர் கரெக்டு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இவங்க நியூயார்க் யூனிவர்சிட்டியில் ஒரு சைக்காலஜி ப்ரொஃபஸராக இருக்காங்க. ஸோ இந்த ஒரு டெக்னிக்கை பற்றி ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்த்தா, இது கிட்டத்தட்ட 20 வருஷமாக இருந்துக்கிட்டு இருக்கு இந்த உலகத்தில். யாராவது குறிப்பிட்ட சில பேராச்சும் இதை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, அவ்வளோ பிரபலமாக இல்லைனாலுமே. ஸோ இந்த ஒரு 20 வருஷத்தில் நிறைய ஸ்டடீஸ் இதை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டாங்க, நிறைய பண்ணிட்டாங்க. அவங்க வெப்சைட்டில் நான் பார்த்தேன். ஸோ டயபெட்டிஸில் ஆரம்பித்து வெயிட் லாஸ் வரைக்கும் எல்லாத்துலேயும் இந்த ஒரு ஊப்புங்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணி ப்ரூவன் ரிசல்ட்ஸை அவங்க பார்த்துருக்காங்க. என் கதை கேட்குது, நீ நிறைய பேசிக்கிட்டே இருக்கியப்பா, கண்டென்ட்டுக்குள்ளே போ அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறது எனக்கு தெரியுது. ஸோ ஒரு கன்சைஸ் வெர்ஷனில் சொன்னால் இது 20 வருஷம் பழசான ஒரு டெக்னிக், பட் இஃபெக்டிவும் கூட. அதை மட்டும் மைண்டில் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு ஊப் அப்படிங்கிறது என்ன? சிம்பிள். W ஃபார் விஷ், O ஃபார் அவுட்கம், O ஃபார் அப்டக்கிள், P ஃபார் பிளான். ஸோ இந்த ஒரு ஆக்சுவலாக இதில் ஒரு 4 ஸ்டெப் இருக்குது. ஸோ இந்த ஒரு 4 ஸ்டெப்பையும் சிம்பிளாக சொல்லணுன்னா எப்படி சொல்லலான்னா, ஏற்கனவே அந்த வெயிட் லாஸ் பண்ணுற ஒரு எக்ஸாம்பிளை வச்சே சொல்லாமே. ஸோ ஸ்டெப் 1 விஷ். உங்களோட விஷ், உங்களோட கோல்ஸ் அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்க, எந்த ஒரு விஷயத்தை அடையணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. எக்ஸாம்பிள் ஏ வாங்கிறதா, இல்லை இத்தனை கேஜிஸ் லாஸ் பண்ணுறதா, இல்லை ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதா, எதுவாக இருந்தாலும் சரி, எல்லா ஃபீல்ட்லேயும் இந்த ஒரு விஷ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும்ல. ஸோ அந்த ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப் 2 அவுட்கம்.
ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படி இல்லைன்னா அந்த ஒரு கோலை வந்து நம்ம சாதிச்சிட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? சிம்பிள். பரீட்சையில் வாங்கிட்டா வீட்டில் வந்து கவனிப்பெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அப்படி வெயிட் லாஸ் பண்ணிட்டா நமக்கே அப்படி ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ இப்படின்னு நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணி வச்ச அந்த ஒரு விஷ் அப்படி இல்லைன்னா அந்த கோலை வந்து நீங்கள் அக்கம்ப்ளிஷ் பண்ணிட்டீங்க. ஸோ அதை அக்கம்ப்ளிஷ் பண்ணிட்டா அடுத்தது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத போட்டு தான் இந்த ஸ்டெப் 2ல் எழுதி வச்சுருங்க. ஸ்டெப் 3 அப்டக்கிள். பெரும்பாலும் அப்படி இல்லாட்டினா உண்மையை சொல்லப்போனால் நம்ம வந்து ஆஃபன் டைம்ஸ் எப்படி திங்க் பண்ணுவோம்னா, நமக்கு இது வேணும் அதுக்காக இது பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து யோசிச்சுட்டு அதுலேயே நின்றுவோம். அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே யோசிக்க மாட்டோம். இந்த ஒரு ஸ்டெப்பில் வந்து என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை யோசித்து வச்சு அதுக்கான முயற்சிகள் எடுப்பீங்கள்ல, அந்த முயற்சிகளை எடுக்கும்போது உங்களுக்கு என்னென்ன இடையூறுகள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத வந்து எழுதி வைக்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோ. ஸோ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் எனக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு டெய்லிக்கு நான் எக்ஸசைஸ் பண்ணோம். ஆனால் என்னோட அப்டக்கிள் என்னென்னா, நான் வந்து ஸ்கூல் அப்படி இல்லாட்டினா காலேஜ் போயிட்டு வந்துட்டேன்னா எனக்கு வந்து டயர்டாக போயிடுது. ஸோ அதனாலேயே வந்து எனக்கு எக்ஸசைஸ் பண்ணுங்கிற மூடே இல்லை. ஸோ அந்த ஒரு டயர்டுங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, ஸோ அந்த ஒரு விஷயத்தான் உங்களோட அப்டக்கிள். இது மாதிரி வந்து எனக்கு ஏ கிரேட் வேணும் ஆனால் எனக்கு படிக்கவே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதையும் அந்த அப்டக்கிளுங்கிற அந்த ஸ்டெப்புக்குள்ளே வந்து கொண்டு போயிட்டு எழுதி வைங்க. அண்ட் தென் எழுதி வச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டெப் 4 தான் என்னென்னா பிளான் பண்ணும். ஸோ இந்த ஒரு பிளானில் வந்து 2 கீவேர்ட்ஸ் என்னென்னா இஃப் டேஷ் தென். ஸோ இது வந்து ஸ்டெப் 3யோட ரொம்ப க்ளோஸாக வந்து வேலை செய்யும். என்னென்னா இஃப் வந்து எனக்கு அந்த ஒரு அப்டக்கிள் அந்த ஒரு டயர்ட்னஸ் எனக்கு இருந்ததுன்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் பிளான் பண்ணணும். ஸோ அதுதான் ஸ்டெப் 4. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் எனக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணணும் நான் யோசிச்சு வச்சுருந்தேன். ஆனால் எனக்கு வந்து டயர்டாக ஃபீல் ஆச்சுன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து எதுவுமே யோசிக்காமல் ஷூவை மாட்டிக்கிட்டு வெளியே வந்துடுவேன். நான் எக்ஸசைஸ் பண்ணுறேனோ இல்லையோ ஷூவை மாட்டிட்டு வெளியே வந்துடுவேன். ஸோ அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி வைக்கணும். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஸ்கோர் பண்ணணும்னா, ஆனால் உங்களுக்கு படிக்கவே பிடிக்கலன்னா ஜஸ்ட் நான் புக்கை எடுத்து என் கண்ணு முன்னாடி வைக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்கப் பிளான் அப்படி இல்லைன்னா அந்த ஒரு இடையூறுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட பிளான் பி அப்படிங்கிறத சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டா ஆஃபன் டைம்ஸ் நம்ம நினச்ச கோலை அடைவோம். அப்படி இல்லைன்னா இந்த ஒரு பேக்கப் பிளான் பி போட்டு வச்சிருப்போம்ல அதை செய்வோம். ஸோ இதை மீறி நம்ம வந்து அந்த ஒரு விஷயத்தை செய்யாமல் விட்டுறதுக்கு எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் போயிடும். ஹோப்ஃபுல்லி இந்த ஒரு தருணத்தில் ஊப்னா என்ன, இந்த ஒரு ஊப் டெக்னிக்கை வந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பட் ஸ்டில் உங்கள் மனசில் வந்து நிறைய கேள்விகள் ஓடிக்கிட்டு இருக்கலாம். என்னென்னா, இந்த ஒரு ஊப் டெக்னிக்கை வந்து நான் எங்கேருந்து ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான். ஸோ உங்களுக்காக 2 மெத்தட் 1 என்னென்னா, ஒரு பேப்பர் ஒரு பேனா எடுத்து வச்சுருங்க. நீங்கள் பாட்டுன்னு கடன்னு எழுத ஆரம்பிச்சுருங்க. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4 ஊப். நீங்கள் என்னென்ன வந்து உங்களோட இலக்குகள், அதோட அவுட்கம், அதில் என்னென்ன தடைகள், அதுக்கு என்ன பேக்கப் பிளான் அப்படின்னு எழுத ஆரம்பிச்சிருங்க. ஆஃபன் டைம்ஸ் நீங்கள் அந்த ஒரு பேப்பரை எழுதி முடிக்கும் போதே உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும், ரைட் நம்ம இப்படிலாம் பண்ணோம் அப்படின்னு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து மெத்தட் 1 செட் ஆகலை அப்படின்னா மெத்தட் 2 ஃபாலோ பண்ணுங்கள். மெத்தட் 2 பெருசாக ஒன்றுமே இல்லைங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த ஊப்போட அஃபிஷியல் வெப்சைட் அதோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதை சிம்பிளாக ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் வந்து அவங்களோட லைப்ரரியில் நிறைய வந்து ரிசோர்ஸஸ் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா வீடியோஸாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா பிடிஎஃப் டெம்ப்ளேட்ஸாக இருக்கட்டும். ஸோ இந்த ஒரு ரிசோர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கான்ஃபார்ம் நீங்கள் வந்து இந்த ஒரு ஊப் டெக்னிக்கை வந்து உங்கள் வாழ்க்கையில் சீக்கிரமாக கொண்டு வந்துடலாம். ஜஸ்ட் லிங்கை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கோல் செட்டிங் டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கீழே மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஃப்ரைடே உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் தோழன் விக்னேஷ் ஃப்ரம் த கேட்வே டு மேஸ்ட்ரி சேனல். ஹேவ் ஃபன், டேக் கேர்.